குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல இந்த சம்பவத்தை நடத்துவதற்காக பிளான் பண்ணதா இப்போ எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ 2 இடத்துல அது மிஸ் ஆகி 3வது இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் அந்த அசைன்மெண்ட்ல அன்னைக்கு இருந்திருக்காங்க. சொன்னவங்க கூட ஜெய்பீம்னு சொல்லி தான் சார் கிட்ட வந்திருக்காங்க. இவர் பக்கத்தில் போயிருக்காரு. யாரா நீன்னு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கான வாய்ப்பு இல்லை, வேற ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஜெய்பீம்னு ஒன்று அந்த வார்த்தை அவரை மீறி அவங்ககிட்ட போக வச்சிருக்கு. அதுதான் எங்கால தான் எங்களுக்கு பகை, எங்கள் விஷயம் தான் எங்களுக்கு பகைன்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்துகிற அந்த வாசகத்தை பயன்படுத்திய இதை செஞ்சுருக்காங்க. பல ரவுடிகள் வருவாங்க. அவனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 10-50 பேர் அந்த ஏரியாவில் அப்படி நிற்பாங்க, சம்மந்தமே இல்லாமல். அப்புறம் இல்லை இப்போ பார்த்தோம்னா தெரியும், அது ஒரு மாதிரி செய்திக்காரனாக இருக்காங்க, யாரோ வர போகிறாங்க போலன்னா டக்குன்னு அவர் வருவார். கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவரோட கவனக்குறைவும் இருக்கு. மாயாவதி சொல்கிறாங்க, இந்த படுகொலையில் இங்கே இருக்கிற மாநில கட்சிக்கு பங்கு இல்லைன்னா, மாநில அரசுக்கு பங்கு இல்லைன்னா நீ சிபிஐ விசாரணைக்கு அறிவிச்சிரு. ஃபைன், ஒரே வார்த்தை, அவ்வளோதான். அதுவாலவே அதுதான் சொல்கிறாரு. இங்கே தமிழகத்தில் இருக்கிற ஜெகன்மூர்த்தி, சேக்கு தமிழரசன், நான், அப்புறம் நம்ம எடப்பாடியார் எல்லாரும் இதை தான் சொல்கிறோம், பெரும்பான்மையர்களும் இதை தான் சொல்கிறோம். அப்போது எங்களுக்கு இப்போ கொலையாளி முக்கியம் இல்லை, கொலையாளி கூலிப்பட தான். அவன் ஆம்ஸ்டாங் இல்லை, வேறு யாராவது ஒருத்தரை அன்றைக்கி கொலை பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணி கூட்டு வந்தா கூட அவன் பண்ணிட்டு அவன் போயிருப்பான். ஒரு செட்டு போய் சரண்டர் ஆயிருக்குன்னு வச்சுங்க. இந்த கொலைக்கான காரணத்தை நாங்கள் தேட விரும்புகிறோம். வணக்கம் சார். பகுஜன் சமாஜ்வாடியோட புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற ஆனந்தன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா காவல்துறை விசாரணை ஒரு தப்பான ரூட்டில் போயிட்டு இருக்கு, ஆம்ஸ்டாங்கோட அரசியல் வளர்ச்சி பிடிக்காதவங்க தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆம்ஸ்டாங்கின் அரசியல் வளர்ச்சி எந்த சித்தாந்தத்துக்கு எதிராக இருந்தது அப்படிங்கிறது இன்றைக்கி அவர்கள் ஆம்ஸ்டாங் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு வலைதளங்களில் வர்றதுலேருந்து திராவிடத்துக்கு எதிராக ஆம்ஸ்டாங் பேசுகிறார். நீங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் போய் பண்ணையில் வேலை செய்வாங்க, அவங்க ஊதியத்தை கூட கூலின்னுவாங்க, போய் குனிஞ்சு நின்று வாங்கிட்டு வருவாங்க. ஏன்பா அது ஊதியம் தானேப்பான்னா, ஐயோ அது கூலி, எஜமானெல்லாம் நம்ம வீட்டில் அடுப்பே எரியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம், அந்த திமுக பண்ணை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக இன்றைக்கி நிற்கிறோம். இப்போ நீங்கள் அம்பேத்கர் வாங்கி தந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு ஒரு பொக்கையை வாங்கின்னு திரும்பியும் போய் அங்கேயே போய் குனிஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் பொதுவாக வேணாம், குறிப்பாக திமுக வேணவே வேணான்ற மாதிரி அவர் பேச்சை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தமிழகத்தில் வட மாவட்டங்களில் இருக்கிற பெரும்பான்மை சாதியாகிய பறையரும் வன்னியரும் ஒன்றா சேரணும், நீ 35 நான் 35, 2 பேரும் சேர்ந்தா 70 சேர்ந்தா இங்கே வேற எவனும் ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு 10,000 நபர்களை கொண்ட இவர்கள் இங்கே ஆட்சியில் இருக்காங்க. 70% இருக்கிற நம்ம ரோட்டில் நிற்கிறோம், அனாதையாக இருக்கோம், அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறோம். வாங்க வேண்டிய இடத்துல இருப்பவர்கள் கொடுக்கிறார்கள், கொடுக்க வேண்டிய இடத்துல இருப்பவர்கள் வாங்குகிறோம். இந்த சித்தாந்தம். அப்போ இந்த சித்தாந்தம் யாருக்கு எதிராக பேசப்படுது? இதுக்கு பெரிய அரசியல் ஞானம்லாம் தேவையில்லை. அப்போ திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு சித்தாந்தத்தை ஆம்ஸ்டாங் பேசுகிறார். மாயாவதி சொல்கிறாங்க, இந்த படுகொலையில் இங்கே இருக்கிற மாநில கட்சிக்கு பங்கு இல்லைன்னா, மாநில அரசுக்கு பங்கு இல்லைன்னா நீ சிபிஐ விசாரணைக்கு அறிவிச்சிரு. ஃபைன், ஒரே வார்த்தை, அவ்வளோதான். அதுவாலவே அதுதான் சொல்கிறாரு. இங்கே தமிழகத்தில் இருக்கிற ஜெகன்மூர்த்தி, நம்ம சேக்கு தமிழரசன், நான், அப்புறம் நம்ம எடப்பாடியார் எல்லாரும் இதை தான் சொல்கிறோம், பெரும்பான்மையர்களும் இதை தான் சொல்கிறோம். அப்போது எங்களுக்கு இப்போ கொலையாளி முக்கியம் இல்லை, கொலையாளி கூலிப்பட தான். அவன் ஆம்ஸ்டாங் இல்லை, வேறு யாராவது ஒருத்தரை அன்றைக்கி கொலை பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணி கூட்டு வந்தா கூட அவன் பண்ணிட்டு அவன் போயிருப்பான். ஒரு செட்டு போய் சரண்டர் ஆயிருக்குன்னு வச்சுங்க. இந்த கொலைக்கான காரணத்தை நாங்கள் தேட விரும்புகிறோம். அப்போ இந்த காரணம் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஆள் இதில் ஈடுபட்டு இருந்தால் தான் சொல்கிறேன் நான். அதை எப்படி நம்ம போலீஸ் விசாரிக்க வாய்ப்பு இல்லைல்ல. அதால் இந்த கொலை இது ஒரு அரசியல் படுகொலை அப்படின்னு பிஎஸ்பி காரங்க நினைக்கிறாங்க. அதை விட மாயாவதி அம்மையார் நினைக்கிறார். அதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? அப்போ அதற்கான பதிலை சொல்ல வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இல்லையா? அப்போ நீங்கள் விசாரணை பண்ணால் அது நடக்காதுப்பான்னு இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதில் இப்போ ஆனந்தன் இன்னொரு காரணமும் சொல்கிறாரு, பார் கவுன்சிலில் நடக்கிற மோதல்களும் இந்த கொலைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆம்ஸ்டாங் அவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல காரணம் சொல்கிறோம். ஏன்னா அஞ்சலின்னு ஒரு பொம்பளை, அது பெரிய ரவுடி கிவுடின்னாங்க. அது பார்த்தா பாவம் புள்ளியா எங்கேயோ கிடக்கு. அந்த அம்மா, அந்த அஞ்சலி தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் ரவுடிகளை எப்படி அது கனெக்ட் பண்ணும்? அஞ்சலை புளியாந்தோப்புலேருந்து வேசர்பாடிக்கு போகலாம்,
இல்லை தாம்பரம் வரைக்கும் போகலாம், இல்லை அந்த கண்ட்ரோல் இருக்கிற ரவுடிகளை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி கூட ஒன்றும் அது பெருசாக தெரில. இந்த படுகொலை நடந்த பிறகு தானே அஞ்சலைன்னு ஒரு ரவுடி இருக்குதே தெரியுது. இப்போ மற்ற ரவுடிகளை பேரை சொல்கிறாங்க, ஒரு 5-6 பேரை சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டிருக்க பேர் பார்த்துருக்கிற பேர்னு வச்சுங்க. அஞ்சலைன்னு ஒரு பொம்பளை இருந்தாலே நமக்கு தெரியல. அதை வந்து இப்போ பூஸ்ட் பண்ணி இந்த அம்மா தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிச்சு அப்படின்னு காட்டும்போது தான் இதில் ஏதோ மறைக்கிறாங்கப்பா இவங்க, அது அவ்வளோ ஒர்த்தான பீஸாக இல்லையே அப்படிங்கிறத கணக்கிலிருந்து வரும். அப்போ நம்ம வந்து பல கோணங்களில் இதை ஆய்வு பண்ணுறோம். அண்ணா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பல்லாயிரம் வக்கீல்களை உருவாக்கியிருக்காரு. ஒரு கால் அவர் திசையில், அவர் கை காட்டுற திசையில் ஒரு 1000-2000 ஓட்டுகள் அசால்ட்டாக போய் விழும்ல அப்படின்னு அவங்க ஒரு கோணத்தில் வந்து அதை யோசிக்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம், இல்லை உண்மை இல்லாமல் இருக்கலாம். அது வந்து விசாரணை அமைப்புகள் தானே அதை தெளிவுபடுத்தணும். பல கோணங்களை நான் சொல்லுவேன். என் வீட்டில் திருடன் வந்து திருட்டானா நான் அவனை சொல்லுவேன், இவனை சொல்லுவேன், அப்படி ஆக இப்படி ஆகுன்னுவேன். நீ தானே மோப்பனாக வச்சுருக்க, நீ தானே வந்து அதை சரியாக வந்து அறிவியல் பூர்வமாக அதை கண்டுபிடிக்கணும். அந்த வேலையில் ஆளுக்கு ஒரு காரணத்தை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்கிறோம். இதுவரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை விசாரணை போயிட்டு இருக்க திசையில் இதுவரைக்கும் சொன்ன வர்ற தகவல் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. ஒன்று வந்து சென்னையோட தாதாவா யார் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டி. இப்போ விசாரணை வந்து கடைசியாக வந்து இப்போ இவங்க 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சம்பவ செந்தில், சிசிங் ராஜா வரைக்கும் வந்து நிற்குது. ஸோ இவங்களுக்கு யார் தாதாவா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டி இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணாங்கிற மாதிரி ஒன்று அப்போ சொல்றாங்க. ஆம்ஸ்ட்ராங்கும் தாதாவாமா? அந்த மாதிரி தான் அவங்க கொண்டு போயிருக்காங்க வந்து. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தாதான்னாங்க சார், ரவுடி படுகொலை இது. அதுக்கு இது, இதுக்கு அது, இதுக்கு அது, அது அங்கே போச்சு இங்கே போச்சுன்னாங்க சார். யோ யாரை பார்த்து ரவுடிங்கிற? ஆம்ஸ்ட்ராங் அண்ணால வந்து 1000 வக்கீல் உருவாக்கியிருக்கான். பல பேர் வந்து வாயில் வயதில் நின்று அழுகுறான், ரவுடிங்கிற அப்படின்னு ஒரு எதிர்கொள் வந்தவொடனே ஆருத்ராவில் காசு வாங்கினார் தெரியுமா அப்படின்னு இன்னமும் கூடவே இருந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டிய ரிப்போர்ட்டரை வச்சு வந்து இவ்வளோ காசு மிரட்டினாரு, அவ்வளோ காசு வாங்கினாரு, வந்து 50 கோடி ரூபா அட்வான்ஸ்லாம் கொடுத்தாங்க இவர் கொலை பண்ணுறதுக்கு. இன்னும் ஏதோ கூடவே நின்று இவனுங்களும் அந்த ஸ்கெட்சில் இருந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ அதையும் சொல்லி பார்த்தாங்க. உடனே அதை சொன்னோடனே, ஏய் உனக்கு தெரிஞ்சதில்ல 50 கோடி எவனோ ஒருத்தன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கானே ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை பண்ணுறதுக்கு, சொல்லிட்டா அவனை யாரா அவன் அப்படின்ன பிறகு அது அப்படியே சைலண்ட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் அது இதுன்னாங்க, ஸ்கிராப்புன்னானுவோம். உடனே இந்த நம்ம பிரபல சேனல்கள்லாம் ஸ்கிராப்னா பழைய பொருளை வாங்கி விற்கிறது. ஸ்கிராப்னா போய் கூகுளில் போய் தேடுவீங்களோ ஸ்கிராப்னா என்னென்னு? உடனே நம்ம இந்த பழைய துணிலாம் போட்டு பக்கெட் வாங்குறோமே, அந்த பிஸ்னஸ் மாதிரி அது பழைய பொருளை வாங்கி விற்கிறது அப்படின்னு செய்தி போடுறாங்க. ஸ்கிராப்புங்கிறது இந்த தொழிற்பேட்டைகளில் கார் கம்பெனி, எலக்ட்ரானிக் கம்பெனி, அந்த ஸ்கிராப் அது வந்து தங்கம் மாதிரி, அது வந்து கோடிக்கணக்கில் நம்ம எதிர்பார்க்காத அளவிற்கு அது ஒரு தனி பிஸ்னஸ், அது கோல்டு மாதிரி. அதில் நடந்தது, அது அந்த விவரம் கூட தெரியாமல் அதில் நடந்ததுன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்னையா இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு, இப்போ கடைசியாக மணல் குவாரி ஒன்று, அந்த மணல் குவாரியில் போய் ஆம்ஸ்ட்ராங் பிரச்சனை பண்ணார், அதை நீதிமன்றம் போய் தடுத்தார், இல்லை மண் எடுக்கக்கூடாதுன்னாரு, இல்லை என்னென்னவோ சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக நமக்கு வந்து மணல் கொள்ளை, மணல் குவாரி அப்படின்னு கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. இன்னும் அதில் வந்து மணல் குவாரியில் யார் ஓனரு, யாரோட பினாமி அது, யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னு வச்சுங்க, என்னடா இதை சொன்னாலும் இதை கலர்றானுவா அப்படின்னு நாளைக்கு வேறொரு காரணத்தை சொன்னாலும் சொல்லலாம். நம்ம சொல்கிறது இது ரவுடிகளால் மட்டும் உட்கார்ந்து பேசி செய்யப்பட்ட சம்பவம் இல்லை. இதற்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்யணும்னு எந்த ரவுடியும் நினைக்க மாட்டான். ஒரு தேசிய கட்சி, பல பேர் பிரபலமானவர், ஆம்ஸ்ட்ராங்கை ரவுடினால இப்போ எவனும் ஏற்றுக்கல. ஒரு காலத்தில் சில வழக்குகள்ன்றான், எல்லார் மேலேயும் தான் வழக்கு இருக்குது, அதுக்குன்னு சொல்லுவாங்களே கருப்பாக்குறவங்களாம் ஒரு மாதிரி அக்யூஸ்டாக இருப்பான்னு ஒரு பொதுப்பார்வை இல்லை. அது மாதிரி அம்பேத்கர் தலைவர்னால இவங்க அடங்காத கேட்குறோம்ல சார், ஊமைகள் கம்முனுக்கிறான் சார். வீட்டை இப்போ சென்னையிலேருந்து வீட்டை காலி பண்ணோம்னா தலையெழுத்தேன்னு போகிறான், வேறு வழி அவனால் போராட முடியல அரசாங்கத்துக்கிட்ட. இப்போ எங்களை போன்றவர்கள் என்ன சட்டம் என்ன சொல்லி நீ என்ன பண்ணுறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து என்ன குப்பை மாதிரி வாரி போடுவீங்களான்னு எங்களை போன்ற ஆட்கள் தானே அங்கே டிஸ்டர்பு. அப்போ நாங்கள் தானே இந்த சமூகத்துக்கு டிஸ்டர்பு, அரசாங்கத்துக்கு டிஸ்டர்ப் யார்? அம்மான்னு கம்முனுக்குறாங்க. ஜனங்கள்லாம் தப்புன்னு காலி பண்ணுங்க, 4000 ரூபா பணம் தரேன், குப்பை வட்டி வச்சுருக்கேன், எல்லாம் பொருளாக இடிக்கிறா, நான் இடிக்கிட்டா அப்படின்னு ஜேசிபியை காட்டின உடனே ஜனங்க கம்முன்னு எடுக்குது. வரானுங்க 4-5 பேர் போய் அம்பேத்கர் அது இதுனால ஜேசிபி சாவியை பிடிங்கிற யார் நீ, எப்படி நீ எவிக்ஷனுக்கு டைம் கொடுக்காம இடிக்கிற அப்படின்னு லா பேசுகிறானுங்க சார். அப்படின்போது நாங்கள் தானே சமூக விரோதி. அந்த மாதிரி தான் பல விஷயங்களில் வந்து நம்ம கேட்கும்போது அப்பா அடங்காததுங்கப்பா இதுங்கெல்லாம் ஒரு மாதிரிப்பா அப்படின்னு அது ஜென்ரல் பார்வை தான். அது இவங்கன்னு இல்லை, எல்லாருமே அந்த பார்வை தான் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் இதான் நடக்கும். சொல்லப்போனால் எங்களை போன்ற ஆட்களுக்கு
அரசு காவல்துறை சப்போர்ட் பண்ணுறது சார். விடுதலை சிறுத்தைகள் திமுகவில் இருக்கிறாங்க சார். விடுதலை சிறுத்தைகள் அவ்வளோ ஃப்ரீயாக விட்டுறாங்களா சார்? அவங்க கொடிக்கம்பம் நட்டாலே வந்து பிடிங்கி போடுறான் திமுககாரன். கொடியேற்ற அதை உடைச்சிட்டு வந்துடுறான். திருமாவளவன் வந்து அந்த கொடிக்கம்பம் நட்டு வந்தாலே மறுநாள் வந்து ரெவன்யூ பிடிங்கி போடுறது எல்லா கொடியும் இருக்குது. என்ன வேணாலும் சொல்லட்டும், மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறான்ல, மக்கள் தானே மகத்தானவர்கள். அதால் இதெல்லாம் பொய் பிரச்சாரம் இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி சார், நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கோட பழகின வரைக்கும் அவரை பற்றின உங்களோட மதிப்பீடு என்ன? ரொம்ப கண்ணியமானவர் சார். ஒருத்தன் அடிக்கிறான், நம்மனா அந்நேரத்துக்கு 100க்கு ஃபோன் பண்ணுறது, இல்லை சட்டப்படி புகார் கொடுப்போம். அவர் என்னை அடித்ததுக்கு அவருக்கு 3 மாதம் ஜெயில் வாங்கி தருவோம்னா சார் யோசிக்க முடியும்? கொசு கடிக்கிறா டக்குன்னு இப்படி அடிக்க வேண்டியது தான். போய் எப்பா கொசு வத்தியை கொளுத்து ஓடாம செங்க எடுத்துனுவா உடம்புல தேய்ச்சிக்கலாம் நான் யோசிக்க முடியும். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நம்ம அரசுக்கு எதிராக செய்ய வேண்டியதான் இருக்கும். அந்த மனிதநேயம் இருக்குல்ல, அது வந்து பூவை மூர்த்தி அண்ணன் கூட இருந்த மனிதநேயம். எல்லாரையும் சகோதரன்றது, வாங்க பிரதர்ன்றது, வாங்க சார்ன்றது, அதெல்லாம் வந்து அண்ணன் பூவை மூர்த்தியார்கிட்ட இருந்து பயிற்சி. பூவை மூர்த்தியார் நீட்சி தான் அவர். சொல்கிறவன் 1000 பேர் சொல்லட்டும். சொல்கிறவனுக்கு இன்றைக்கி வந்து எங்கள் சமூகத்தை சேர்ந்த இயக்கங்கள் கூட ஆம்ஸ்ட்ராங் ஒன்றும் நல்லவர் இல்லையாமே அப்படின்னு பார்த்தே, நல்லவனும் கெட்டவரும் 1000 பேர் இன்றைக்கி வந்து வக்கீலாயிருக்கான், 2000 பேர் வக்கீலாயிருக்கான். பல பேர் அழுகுறான், ஐயோ எங்கள் அண்ணனை எழுந்துட்டேன், எங்கள் அப்பாவை எழுந்துட்டேன், என் தம்பி எழுந்துட்டேன், என் மாமனை எழுந்துட்டேன், என் மச்சானை எழுந்துட்டேன்னு ஒரு கும்பல் அழுகுதில்ல. நீங்களாம் சாவ சொல்லி எத்தனை பேர் அழுகுறான்னு பார்ப்போம். நம்ம அதுக்கு பதில் இதுதான். கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் இதுதான் பதில். அப்போது அந்த மனிதர் இன்றைக்கி வந்து பௌத்த விகாரங்களை கட்டிருக்காரு. அதெல்லாம் கூட விட்டுருங்க சார். ஒரு ஒரு கஷ்டம்னு போனால் எங்கள் அண்ணன் இருக்கார் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆளை காட்டுங்க. இதை மாதிரி இதை விட பெரிய கோட்டீஸ்வரர்கள்லாம் இன்றைக்கி அமைப்பு நடத்துகிறாங்க எங்கள் சமூகத்தில். இதை போய் ஒரு 10 ரூபா ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வாங்கிட்டு வர சொல்லிட்டுங்க. வந்தவங்ககிட்ட கேட்பாங்க, வண்டிக்கு டீசல் இல்லை, மதியானம் சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு கோட்டீஸ்வர தலைவர்கள் கேட்குற நிலைமை தான் இன்றைக்கி. அப்படி இருக்கிற போது சார், நீங்கள் இந்த கல்யாண பத்திரிகைலாம் எடுத்துகிட்டு போகிறாங்களா, இந்த மாதிரி அண்ணனை பார்க்கணும், இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் அப்படின்னா அவர் என்ன கம்யூனிட்டின்னு கேட்க மாட்டார் சார். என்ன கம்யூனிட்டி நீங்கள், என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்கவே மாட்டார். அப்படியா, சரி பத்திரிகை பேப்பர் என்ன பண்ணணும், என்ன வேணும், இல்லைங்க இது வேணும்னா டக்குன்னு ஒரு ஆளை போட்டு அதை போய் என்னென்னு செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்துருவாங்க. குறைஞ்சது 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு உதவி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபீஸோட பில்லோடு வந்தாங்கன்னா ஆளை விட்டு போய் அதை ஃபீஸை கட்டுவான் அப்படின்ற எண்ணம். இதில் எண்ணம்னா சாதி பார்த்து கட்டினா கூட நம்ம சொல்லலாம் சார். அந்த பேச்சே அங்கே இருக்காது. அந்த மனித நேயம் யாருக்கிட்டையாவது இருக்கா சொல்லுங்கள். அப்போ அப்பேற்பட்டவரை போய் இவனு வந்து யார் மேலே தான் குறை இல்லை. இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். இவர் வந்து நம்ம முதல்வரின் மகன் தான். ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன சொன்னாங்க முன்னாடி, அதையெல்லாம் இப்போ பேச முடியுமா? அதனால் அது நடக்கும், நடக்காமல் இருந்திருக்கும், அதெல்லாம் இயல்பு தான். எவனும் இங்கே வந்து அப்படியே 100% தூய்மையானவர் அப்படிலாம் இல்லை. சில விஷயங்கள் இப்போ பேச வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்த காலி பண்ணால் ஒரு சேட்டு ஒரு 10 பேர் அனுப்புகிறாரு. உடனே நம்ம சேட்டு மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் உடனே நடவடிக்கை எடுத்துருமா? சேட்டு அதுக்கு முன்னாடி அங்கே போலீஸில் சொல்லிட்டு தான் வந்திருப்பார், சார் இதெல்லாம் சரி பண்ண போகிறோம், கொஞ்சம் பார்த்துங்க. சரி பார்த்துங்க, ஒன்றும் பெருசாக இது இல்லாமல் பார்த்துங்க, நான் கொஞ்சம் கால் சிக்கிள்ஸ் வந்தால் கூட நான் அந்த பக்கம் வரலன்னாரு. அப்போ அவங்க யார்கிட்ட போவாங்க? எங்கள் அண்ணங்கிறான், எங்கள் சித்தப்பங்கிறான், என் மாமங்கிறான். அங்கே போய் சொன்னால் அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, அவங்க ஆள் அனுப்புவாங்க. சார் மூர்த்தி அண்ணன் சொல்லுவார், ஒரு கூட்டத்தில் மூர்த்தி அண்ணன் பேசுகிறாரு, இன்றைக்கி புரட்சி பாரதத்தை வந்து அப்படி கட்சி இப்படி கட்சி அவனு எப்போ அந்த ஆளுங்கிட்ட வச்சுன்னா புரட்சி பாரத ஆளுங்க வருவானுங்க, அடிச்சிருவானுவோம் அப்படின்னு ஒரு பேரை வந்து இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல. அந்த பேர் மூர்த்தி வாங்கி இந்த சமூகத்துக்கு செஞ்ச விடுதலைக்கான பணி அது. இப்போ அந்த ஏழைப்பாடிங்கிட்ட வச்சா மூர்த்தி அண்ணன் ஆளுங்க வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு பயத்தை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்கேன்ல, அந்த ஊமைகளுக்காக அது இந்த மூர்த்தி செய்த பெரிய வேலை இந்த சமூகத்துக்குன்னு சொன்னார். அப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? சார் மூர்த்தி அண்ணனே ரவுடின்னு தான் சார் சொன்னானுவா, பூவை மூர்த்தியை ரவுடின்னு தான் சொன்னானோ. என்னை பொறுத்தவரை மக்களை நேசித்த மிகப்பெரிய ஆளுமை மூர்த்தி அண்ணன். அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தர் இதோட பறக்கவும் முடியாது, ஒன்று அது வாய்ப்பே இல்லை. அப்படியே வெளியில் போனார்னா ஊரில் அப்படியே பேரோட்டுக்கு விடுவார், ஏ மாமா மச்சான், அந்த நெருக்கம். நம்ம ஒரு தலைவர் அப்படி இப்படின்னு இல்லை. எவனா ஒருத்தர் இந்த மாதிரி என்ன அசானா ஏமா விட்டீங்க, நீங்கள் திருப்பி அடிக்கலா, அது என்னன்னு பாரு, இது என்ன பாரு, அதுதான் சார். அடிச்சாங்களா, எங்கே காயம், ஆஸ்பத்திரி போனியா, சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தியா இல்லையா அப்படிங்கிறது இல்லை. உடனே ரியாக்ஷன் ஆகணும். ஒவ்வொருத்தரும் அடிக்கும் போதும் நம்ம போய் புகார் கொடுத்துனே இருக்க முடியுமா? கொஞ்சம் ஏதாவது ஒரு எதிர்ப்பை காட்டினா தானே அவங்களும் வந்து பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட உத்தமர் சார் அவர். அந்த பாணியில் வந்தவர்.
சார் மூர்த்தி என்ன ஒரு மீட்டிங்கில் எல்ஐசியில் ஒரு மீட்டிங் சார், திருமாவளவன் கூட நாங்கள் போயிருக்கோம். திருமாவளவன் ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்கிறாரு. நாங்கள் ஒரு லிஸ்ட்டை வச்சுருப்பார் அவர். அதாவது என்னென்ன படுகொலை, எங்கே கழுத்தை அறுத்தான், எங்கே அதை பண்ணால் இதை பண்ணால், கையை வெட்டினா காலை வெட்டினான்னு பெரிய லிஸ்ட்டை வச்சு இந்த மாதிரிலாம் எங்களை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் பேசினார் சார் எல்ஐசியில். அடுத்து மூர்த்தி என்ன பேசுகிறார், அப்போ சொல்கிறாரு, சகோதரர் திருமாவளவன் பேசினார், இந்த மாதிரி அந்த ஊரில் கையை வெட்டான், இந்த ஊரில் காலை வெட்டான்னு லிஸ்ட்டு பேசினார். இந்த பூவை மூர்த்தியை பொறுத்த வரை அப்படின்னு இவர் ஒரு லிஸ்ட்டு படிக்கிறார். இந்த ஊரில் அவனை பண்ணோம், இந்த ஊரில் இதை பண்ணோம், இந்த ஊரில் அதை பண்ணோம், இந்த ஊரில் இதை பண்ணோம், அப்படி இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்கிறாரு. சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அவங்கள சொல்லி இந்த மாதிரி அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த அந்த பார்டரில் யார் டாமினேட் பண்ணுவான்னு. அவங்க வன்னியர் இல்லை, அது யாரும் தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க. அந்த ஊரில் வருவாங்க, அப்படியே காலனிக்குள்ளே பூந்து அவன் இஷ்டத்துக்கு வீட்டில் பூந்துருவான். அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுவானுவான். அப்போ நான் படிக்கும்போது எனக்கு நல்ல சென்னையோட புறநகர் பகுதியை சொல்கிறேன். ஆமாம், அவர் வீட்டு ஏரியா அந்த பக்கம். அப்போது நான் படிக்கும்போது இதுனா அது அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10-20 இளைஞர்களை திரட்டிக்கின்னு இதுக்கு நம்ம ரிட்டாலியேஷன் ஏதாவது பண்ணி ஆகணும், இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் கிளம்பணும். அப்போ ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் எங்களை மறித்து இதெல்லாம் போகக்கூடாதுப்பா, அதுப்பா இது பண்ணாங்க. இல்லை நாங்கள் போயே தான் தருவோம், இல்லை இது ரொம்ப நாளாக நம்மளால் சகிக்க முடியாது, இந்த காலத்தில் நாங்கள் இதை ஒத்துக்க முடியாது, அப்போ நான் சட்டம் படிக்கிறேன், ஒத்துக்க முடியாதுன்னா உடனே எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, நீ கூட்டு போகிறவங்க உயிருக்கு நீ இப்போ பொறுப்பேற்றுக்கோ, அப்போ நான் உங்க கூட அனுப்புகிறேன்னாங்க. நான் யோசித்து பார்த்தேன், சரி ஓகே நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு. நான் ஏன் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னேன்னா, நான் கூட்டும் போகிறவங்கள ஒருத்தன் கொல்றான்னா அவன் என்னை கொன்ன பிறகு தான் என் ஆளுங்களை கொல்ல விடுவேன். அதால் நான் பொறுப்பேற்றுக்குன்னு சொல்லிட்டு போனோம். அவன் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணானோ அதற்கேற்ற ஒரு பதிலை நாங்கள் அங்கே கொடுத்தோம். அன்னைக்கு அடங்கிய ஊர் தான் இன்னைய வரை அடங்கி இருக்கு. அவன் வேலையை அவன் பார்த்துக்கிறான். இதுதான் இந்த பூவை மூர்த்தி இந்த சமூகத்துக்கு செஞ்ச பணி. என்ன 1000 பேர் 1000 சொல்லட்டும், நான் அதை பற்றி கவலைப்படல. நான் படிக்கும்போது டே டைமில் புக் எடுப்பேன், இரவில் கருவி எடுப்பேன் சமூக விடுதலைக்கு. இதுதான் இந்த மூர்த்தி செஞ்சதுன்னார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நாம் போய் அந்த விஷயத்தில் ஒரு புகார் கொடுத்து ஒரு SC/ST கமிஷன்லேயே புகார் கொடுக்குறோம். புகார் கொடுத்து அது போலீஸுக்கு போலீஸ் போய் அந்த ஊரில் விசாரணை பண்ணி என்ன நடந்துருன்றீங்க. ஆனால் ஒன் ஃபைன் மார்னிங் தீர்வு வந்ததில்லை. அப்போ இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ வெளியில் இருக்கிறவங்களாம் சொல்லுவோம், அப்பா மூர்த்தி அண்ணா அவரு அப்பா மோசமான ஆள்ப்பா. எங்கள் சமூக மக்களின் பார்வையில் அவங்க தான் தெய்வம். எனக்கு யார் நீதி இறங்குறானோ அவர் தானே எனக்கு நீதிபதி, சாமி, என் குலசாமி. அப்படி இந்த சமூக தலைவர்கள் மீது இவங்க 1-2 சொல்லத்தான் செய்வோம். ஆனால் இந்த சமூகத்துக்கு துரோகிகளை அரசாங்கங்கள் தூக்கி கொண்டாடும். இவன் தான்டா உனக்கு உண்மையான தலைவர், நான் சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே பைபாஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறான்ல, அவன் தான் உண்மையான தலைவர்னு பூஸ்டப் பண்ணுவாங்க. அதையும் இதையும் நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது சரியாக இருக்காதுல்ல. சரி, நீங்கள் பூவை மூர்த்தி அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்தார்னு சொன்னீங்க. அவர்கிட்ட அரசியல் படித்து வந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங். அவர் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தார், அந்த மக்களுக்காக எந்த அளவுக்கு நின்னார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கல்யாணம்னு போனால் உதவி பண்ணுவார், படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுவார், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அட்மிட் பண்ணாங்கன்னா அதுக்கான உதவி செய்வார். யார் சாதி மதம் பார்க்காம உதவி செய்வார். இவனுக்கு பண்ணணும் இவனுக்கு பண்ணக்கூடாதுன்ற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. மக்கள் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கணும்பான்னுவார். மூர்த்தி அண்ணா அதான் சொல்லுவார், நீட்டாக இருக்கணும்னுவார். அப்போது இப்போ நிறைய வக்கீல்களை உருவாக்கி மூர்த்தி அண்ணன் சொல்லுவார், நிறைய வக்கீல்கள் உருவாகி சேரிகளிலிருந்து வக்கீல்கள் போய் இந்த மக்களின் பிரதிநிதியாக நாம் இந்த மக்களுக்காக நிற்கணும்னு அந்த வேலையை இவர் செஞ்சார். அதால் ஒரு பாசத்தோடு மக்களை கிட்ட பழகிறது இருக்குல்ல, ஒரு சாதிக்காரன்னு பார்க்குறத விட ஒரு சொந்த பந்தமாக நீங்கள் ஒரு சிலர்கிட்ட பேசணும்னா அந்த ஆள் வெளியாள் மாதிரியே தெரியாது, நம்ம ஊருக்காரு நம்ம சொந்தக்கார மாதிரி சிலர் கூட பேசுகிற அனுபவம் கிடைக்கும்ல. அந்த அனுபவம் ஆம்ஸ்ட்ராங் கூட பேசினா கிடைக்கும், பழகினா கிடைக்கும். அந்த அளவுக்கு அவர் உயர்ந்தவர் தான். நிறைய வீடியோக்கள் இப்போ அவர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய வருது. எல்லா வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னா எப்பவும் ஆட்களோட தான் இருக்கார், ஒரு பாதுகாப்பாக இருக்கார். ஆனால் எப்படி இது நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவரோட கவனக்குறைவும் இருக்கும். என்ன நடந்துட்ட போது நம்ம ஏரியா அவருக்கு அந்த எண்ணம் இல்லை சார். நம்ம இப்படி ஒரு பல கொடிய வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறோம், செஞ்சது தானே அந்த பாதுகாப்போடு இருப்பார். அதால் நம்ம இப்போ நீங்கள் பல ரவுடிகள் வருவாங்க, அவனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 10-50 பேர் அந்த ஏரியாவில் அப்படியே நிற்பானுவோம் சம்மந்தமே இல்லாமல். அப்புறம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும், என்ன இது ஒரு மாதிரியா செய்திக்காரனாக இருக்காங்க, யாரோ வரப்போகிறாங்க போலதுன்னா டக்குன்னு அவர் வருவார். அப்படி உங்களுக்கு அந்த கிரிமினல் இன்டென்ஷன் இருந்திருந்தால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல அவருக்கு. எப்பயுமே ஒரு 10-20 பேரை வச்சுன்னு இருக்குது, என்ன பெரிய விஷயமா அது? அங்கே தான் அந்த உள்ளத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவ்வளவு சாப்பிட்டா
மென்மையாக அவர் இப்போ இருந்திருக்காரு அப்படிங்கிறது தானே அர்த்தம். அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல இந்த சம்பவத்தை நடத்துவதற்காக பிளான் பண்ணதா இப்போ எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ 2 இடத்துல அது வந்து மிஸ் ஆகி 3வது இடத்துல வந்து அதாவது 3 இடங்கிறது அன்னைக்கே சொல்லிங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் அந்த அசைன்மெண்ட்ல அன்றைக்கி இருந்திருக்காங்க. சொன்னவங்க கூட ஜெய்பீம்னு சொல்லி தான் சார் கிட்ட வந்திருக்காங்க. சொன்னனால தான் இவர் பக்கத்தில் போயிருக்காரு அப்படின்னு. யாரா நீன்னு இருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்கான வாய்ப்பு இல்லை, வேற ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஜெய்பீம்னு ஒன்று அந்த வார்த்தை அவரை மீறி அவங்ககிட்ட போக வச்சிருக்கு. அதுதான் எங்கால தான் எங்களுக்கு பகை, எங்கள் விஷயம்தான் எங்களுக்கு பகைன்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்துகிற அந்த வாசகத்தை பயன்படுத்திய இதை வந்து செஞ்சுருக்காங்க. காவல்துறை விசாரணை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி இப்போ வந்து அந்த சம்பவ செந்தில் அந்த சுசிங் ராஜா கிட்ட தான் வந்து நிற்கிது. வந்து அவங்க யார் சார்? அவங்களுக்கு இதில் என்ன சார்? இவங்க ஆயிரம் சொல்லுவாங்க சார். முதல்ல வந்து அந்த இவனை சொன்னானுங்க, ஆற்காடு சுரேஷன். அப்புறம் அவன் தம்பினாங்க. அப்புறம் பார்த்தா அவன் தம்பி ஏதோ பிரேஸ்லெட்டில் விற்று 4 லட்சம் கொடுத்துக்கிறான். அந்த நிலைமையில தான் அவன் இருக்கிறான். இந்த அம்மா வந்து ஹவுசிங் போல ஏதோ கஞ்சா விற்கிது, அது விற்கிது. என்ன பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியாவா அது? சும்மா 2 முடிச்சு விற்றுருக்கோம். அப்போது இதில் வந்து இப்போ அடுத்தடுத்து ஒரு ரவுடியை மட்டுமே காட்டுறாங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை. இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய அரசியல் காரணம், யாரையோ காப்பாற்றுவதற்கு என்னவோ நடக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசுகிறோம். இன்றைக்கி யாருமே போலீஸ் விசாரணை இல்லை, இந்த விசாரணை சரியாக தான் போகுது. ஆனால் அது போலீஸாக பண்ணல. போலீஸுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்குது? ஒரு கொலையை மறைக்கணும், இல்லை இந்த இந்த விசாரணை திசை வழியை திருப்பணுன்ற அவசியம் அவர்களுக்கு இல்லைல்ல. இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் இல்லை. எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு கொலை நடந்தது, அதில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்கன்னா கூட அது நம்ம சிலப்போ 1-2 பேர் அப்படி ஆகிடுவாங்கன்னு கூட நம்பலாம். இந்த மாதிரியான விஷயத்தில் போலீஸ் தன்னிச்சையாக முடிவெடுக்கவே முடியாது. அதனால தான் இதை அடித்து சொல்கிறோம், இது சித்தாந்த படுகொலையாக இருக்கலாம். காவல்துறை விசாரணை சரியான திசையில் தான் போனாலும் உண்மையிலே இவங்க கொலையாளிகள் இவங்க இல்லை, இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சந்தேகப்பட்டதா சொன்னீங்க சார். நீங்கள் யாரை சந்தேகப்படுறீங்க சார்? பின்னாடி என்ன நடக்கலாம்? அதுதான் பொது வழியில் நீங்கள் பரவாயில்ல பேசப்படுது இல்லை, இவராக இருப்பார் அவராக இருப்பாருன்னு. அப்புறம் என்ன, இது எதிர் சித்தாந்தம் தான், அதில் ஒன்றும் நமக்கு மாற்றமே இல்லை. இவருக்கு சின்ன சின்ன ஏதாவது மனக்கசப்பு ஏதாவது இருந்திருக்கும்ல, எல்லாத்தையும் எதிரிகள் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல வரேன். அது அஞ்சலை கலெக்ட் பண்ணல, வேற யாரோ ஒரு பெரிய பிக் ஷாட் அதை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகவோ யாரை திருப்திப்படுத்துவதற்காகவோ யாரோட பெரிய கட்டளைக்கு ஏற்ப இதெல்லாம் செய்யப்பட்டிருக்குன்னு இன்னைக்கு பரவலாக எல்லாருமே பேசுகிறாங்க. சாதாரண ஜனங்களுக்கு தெரிஞ்சது அரசாங்கம் சொல்ல மாட்டேங்குது அப்படிங்கிற வருத்தம் தான் எங்களுக்கு. ரஞ்சித்து சொல்கிறாரு ஒரு பௌத்த அறைகள் கட்டுறாரு, பௌத்தத்தை இது பண்ணுறாருங்கிறதுனால ஒரு இந்துத்துவவாதிகள் கூட இதுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னும் சிலர் வேற சும்மா அது திட்டு பயல்கவாதம். முத நாள் அஞ்சலைன்னு ஒரு பொம்பளை சிக்கினோடனே பிஜேபி தான் அந்த கொலை பண்ணிடுச்சுட்டாங்க.